நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏபி வாஷிங் மிஷின், டாப் லோடோடைய வாஷிங் மிஷின் பிசிபி சர்வீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஐஏபி பிராண்டு. இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, மெஷின் ஆன் பண்ண உடனே இது பார்த்திங்கன்னா அந்த இன்லெட் தண்ணி வரும் பார்த்தீங்களா, பம்ப் மோட்ரு, அந்த தண்ணி கண்டினியூ வந்துகிட்டே இருக்கும். அது அந்த டைமிங்க்கு மட்டும்தான் தண்ணி எடுக்கணும். வாட்டர் லெவல் ப்ரெஷர் சுவிட்ச் இருக்கும். அந்த ப்ரெஷர் லெவல் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதை கட் ஆஃப் ஆகிடணும். அப்படி தண்ணி கண்டினியூ வந்துகிட்டே இருந்துச்சுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ட்ரம் ரொப்பிடும், வாஷ் பண்ணாத துணி ஒழுங்காக தண்ணி வடிஞ்சு போயிடும். இன்னொரு விஷயம், அந்த மோட்ரு சீக்கிரமாக போயிடும். இன்லெட் வால்வோடைய மோட்ரு சீக்கிரம் போயிடும். இதுக்காக தான் ஏற்கனவே கம்பெனி இதில் அட்டன் பண்ணாங்க, முடியலை. வேறு ஒருத்தர் பார்த்தாரு, அவரால் முடியலை, அவர் எக்ஸஸ் அமௌண்ட் சொல்லியிருந்தார். சொல்லிவிட்டு அது ரெக்கமெண்ட்டாக எனக்கு வந்துச்சு. அங்கே நான் கம்பெனி சர்வீஸாக போயிருந்தேன். அப்போ எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பார்க்க முடியுமா பாருங்கள் அப்படின்னு. நம்மளால் என்ன முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சவாலோடு போய் எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு எல்லாம் செக் பண்ணதில் நமக்கு நம்ம 1 by 1 பார்ப்போம். பட் அப்படி பார்க்கும்போது நமக்கு ட்ரை ஏசி டிரான்சிஸ்டர் ஃபெயிலியர். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது பார்த்திங்கன்னா MCU, மெயின் கண்ட்ரோல் யூனிட்டு. இது இதிலிருந்து ஃபீட்பேக் சிக்னல் எடுத்துகிட்டு இதுதான் அந்த ட்ரைன் மோட்ரு, இன்லெட் வால்வு, மற்ற ஃபங்க்ஷன் எல்லாமே இதுதான் கண்ட்ரோல் பண்ணும். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஃபார்வேர்டு, மோட்டருக்கான ரிவர்ஸ் ஃபார்வேர்டு சுவிட்ச் கண்ட்ரோல் பண்ணுறது இதுதான். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள், இதுவும் தான் ட்ரை ஏசி டிரான்சிஸ்டர். ட்ரை ஏசி டிரான்சிஸ்டர் இது பார்த்திங்கன்னா ACS T2108 ரெண்டு நம்பருமே. இது வேறு, இது லெஃப்ட் ரைட் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்காக டிரான்சிஸ்டருங்க. பட் பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணதில்லை, இதில் இந்த டிரான்சிஸ்டர் ஃபெயிலியர். பட் இது ரேர் கேஸ் நமக்கு கிடைக்கிறது. பட் நான் அரேஞ்ச் பண்ணி, இது மிஷின் 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 2019 உங்களுக்கே தெரியும். 2019ங்களா அப்படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் தான் ஆகுது. இந்த சீல் 2019 தான் இருக்குது. பட் ஆனால் அதுக்குள்ளே இந்த ப்ராப்ளம். ஐஏபி பிராண்டு இது நான் அரேஞ்ச் பண்ணி சைனீஸ் ஐசி தான். பட் அங்கேருந்து தான் நம்ம அரேஞ்ச் பண்ணி வாங்கி ஆகணும். நான் வாங்கி இப்போ இதை போட்டு சரி பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா பக்கா ஒர்க் ஆகுது. இந்த டிரான்சிஸ்டர் பொறுத்த வரையும் 3 பின்னிலுமே ஏசி வோல்டேஜ் தான் வரும். 210 வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா 210 வோல்டேஜ் அவுட்புட் வரும். அது எப்படி வேலை செய்யுன்றது பார்த்திங்கன்னா, இது இந்த MCUலேருந்து ஃபீட்பேக் சிக்னல் ஏசி இங்கேருந்து இங்கே இதில் அந்த ஒரு சின்ன வேரியேஷன் தான் க்ரியேட் பண்ணோம். இந்த பல்ஸ் ஏசி ஒரு சின்ன வோல்டேஜ் வேரியேஷன் க்ரியேட் பண்ணோம். அப்படி க்ரியேட் பண்ணும்போது இந்த வோல்டேஜ் இதில் எனேபிள் ஆகும். மற்றபடி இதில் 3மே ஏசி பின்னு தான். ஓகேங்களா? இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்ச ப்ராப்ளமு. நாளைக்கு இது மிஷின் நம்ம போட்டுட்டு நம்ம உங்களுக்கு இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, கரெக்டாக இருக்குங்களா அப்படின்ட்டு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வோல்டேஜ் செக் பண்ணலாம்னா இப்போ நான் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டேன். நாளைக்கு உங்களுக்கு மிஷின் செக் பண்ணி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.